நம்ம நகரத்தார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் மகாகவி கண்டனூர் அரசி சிங்காரவடிவேலன் அவர்களின் மக்களுக்கு மருமகன்களாக வந்தவர்களையும் மருமகள்களாக வந்தவர்களையும் நேரலையில் சந்திக்கின்றோம். அண்ணே, சகோதரிகளே, சகோதரர்களே, அன்பான வணக்கம். அண்ணே, நீங்கள் அரசி குடும்பத்தில் மகள்களுக்கு கணவன்களாகவும் மகன்களுக்கு மருமகள்களாகவும் வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அவர்கள் இதில் உங்களுடைய எண்ணங்களை நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்ள வேண்டுகின்றேன். அண்ணே, நீங்கள் சொல்லுங்கண்ணே. முதல்ல நான் மகாகவி அரசி சிங்காரவடி அவர்களுடைய மூத்த மாப்பிள்ளை அவருடைய மகள் பள்ளிக்கண்ணி அவர்களை திருமணம் செய்திருக்கிறேன். என்னுடைய திருமண நாளன்று அவர்களுக்கு நல்லாசிரியர் விருது கிடைத்தது. அது சூப்பர், பெருமையாக சொல்லுவார்கள் சூப்பர் எப்பொழுதுமே. அதே போல் என்னுடைய நான் பணியாற்றிய குடியிருப்பில் அவர்கள் பல காலங்கள் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது பல நல்ல விஷயங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அங்கு அமைதியான சூழல், கவிதைகள் எழுதுவதற்கு ஏற்ற இடம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களை இந்த நேரத்தில் நினைவு மிக பெருமை. ரொம்ப நன்றிண்ணே. நீங்கள் அவர்களுடன் எவ்வளவு ஈடுபாடாக இருந்தீர்கள் என்பது உங்கள் உணர்ச்சி பிரபாகத்தின் மூலமே தெரிகின்றது. நன்றி அண்ணன். அண்ணே, அடுத்தது சொல்லுங்கண்ணே. வணக்கம், என் பெயர் ராமநாதன். சிங்காரவடியின் 2வது மகளை திருமணம் செய்தோம். எங்கள் மாமனார் அவர்களுக்கு பொள்ளாச்சி என்றால் ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை சிற்பி பாலசுப்ரமணியத்தை பார்க்க சென்றிருக்கிறோம். போகும்பொழுது அவர்கள் வீட்டுக்கும் சென்றோம். சிற்பி பாலசுப்ரமணியத்தை பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் கூட்டிகிட்டு போனேன். போனோன்னா அவங்க சொன்னாங்க, அது சிற்பி பாலசுப்ரமணியம் உடனே இருந்து ஒடியாண்டார். ஒடியாந்து, ஐயா நீங்கள் வந்திருக்கீங்களே, எங்கே? அப்போ என்னை அறிமுகப்படுத்தினாங்க. இது என்னுடைய மாப்பிள்ளை, பேங்கில் இருக்காங்க, என்ஜிஎம் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிற்பி பாலசுப்ரமணியம் அடுத்த எங்கள் பேங்க் வங்கிக்கு வரும்பொழுது ஒரு மாதிரி கேட்டார்கள், உங்கள் மாமனார் நன்றாக இருக்கிறார்களா? நன்றாக இருக்கிறார்கள். பொள்ளாச்சி எப்பொழுது வருவார்? பொள்ளாச்சி தான் ரொம்ப பிடிக்கும் என்று அடிக்கடி கூறுவார்கள். ஆனால் வந்தால் பொள்ளாச்சியில் ஓய்வெடுத்து கவிதை எழுதுவார்கள். பிள்ளைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லுவாங்க. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு கிடைத்த வரம் 2வது மகன். அருமை அண்ணன். அண்ணே, நீங்கள் சொல்லுங்கண்ணே. நன்றி, வணக்கம். பேர் வெங்கடானந்தன், தேவகோட்டை. அவர் தேவகோட்டையில் சேவன் அண்ணாமலை கல்லூரியில் வேலை பார்த்தார்கள். 3வது மகளாக கண்ணம்மை அரங்கநாதனை எங்களுக்கு திருமணம் செய்ய பேசிக்கொண்டார்கள். எங்கள் வீடு தேவகோட்டையில் பெரிய வீடு, மலையாவில் சொத்து. அதனால் அவர்கள் எங்களுக்கு குடும்பத்தில் விசாரித்து எங்களை கல்யாணம் செய்து விசாரித்து பண்ணுறோம். அதுக்காக நன்றிண்ணே. நீங்கள் சொல்லுங்கண்ணே. வணக்கம். நான் கானடாத்தான் 5வது மகள் அரசினுடைய 5வது மகளை திருமணம் செய்து கொண்டேன். செய்ததிலிருந்து எனக்கு மிகவும் பெருமை. நான் எல்லாமே என் மாமனார் பெயரை சொல்லி எல்லா காரியங்களையும் நடத்தி கொள்வேன். சூப்பர். மாமனார் என்றாலே எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் அவர்களின் அனுமதியுடன் அவர்களது 3வது மகளாகத்தான் என்னை வைத்திருந்தார்கள். ரொம்பவும் பிடிக்கும். எதாக இருந்தாலும் என்னை கன்சல்ட் பண்ணி எல்லாம் செய்வார்கள். நான் அவர்கள் வீட்டின் அருகில் இருந்ததால் எல்லாமே அவர்களுக்கு உதவியாக இருந்தேன். நன்றி, வணக்கம். நன்றிண்ணா. ஆச்சே, நீங்கள் சொல்லுங்க. ஆச்சே, வணக்கம். என்னோட பேர் அலமேலு பழனியப்பன். நான் அரசி பழனியப்பனோட மனைவி. நான் டாக்டர் மகாகவி அரசி அவர்களின் மூத்த மருமகள். அவங்க எனக்கு மாமனார் இல்லை. ஆக்சுவலாக நான் அவங்களோட பேத்தி, ஐயான்னு தான் கூப்பிடுவேன். நான் அவங்கள எனக்கு கல்யாணம் பண்ணும்போது அவங்க ரிட்டையர்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 58 இயர்ஸ் ஓல்டு. நான் சென்னையில் படித்தேன். நான் படித்து வளர்ந்ததெல்லாம் சென்னை. எனக்கு இவ்வளோ நல்லா தமிழ் பேச தெரியாது. நான் சென்னை தமிழும் ஆங்கிலமும் கலந்து தான் பேசுவேன். நான் நிறைய பேசும்போது எங்கள் சித்தி எல்லாம், அதாவது எங்கள் நாத்தனார்கள் எல்லாமே சொல்லுவாங்க. அது சொல்லும் போது கூட அலமு 2 சுழி கிண்ணி எடுத்துகிட்டு வாங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கிண்ணின்னு சொல்கிறது கிண்ணின்னு 3 சுழின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. தமிழை ரொம்ப நான் கற்றுக்கிட்டது இங்கே கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான். ஐயா எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் கிச்சனில் சமைச்சிட்டு இருப்போம். ஐயாவை மட்டும் சொல்லக்கூடாது, ஆயாவையும் சொல்லணும். எனக்கு இவ்வளவு நான் நல்லா சமைப்பேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க.
ஆனால் இந்த சமையலை நான் கற்றுக்கிட்டது வந்து எங்கள் ஆயாட்ட இருந்து தான். ஆயாவோட நலபாகம் என்னன்னா, நான் இப்போ எல்லாரும் சொல்லுவேன்னா த கிரேட்டஸ்ட் செஃப் இன் த வேர்ல்டு அப்படின்னா எங்கள் மாமியார் தான் நான் சொல்லுவேன். சூப்பர். ரொம்ப பிரமாதமா இப்படி அள்ளி போட்டாலுமே அவ்வளவு மணக்கும். அவங்க பண்ற சமையலோ அவங்க இது என்ன கொடுத்தாலும் ஒரு கையில கொடுத்தாங்கன்னா 2 கையில தான் எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க. இன்னாருன்னு இல்லை, நீங்க வந்தா கூட யார் வந்தாலும் எங்க வீட்டுல சாப்பாடும் உண்டு. அதே மாதிரி அவங்க போடுற வத்தல் ஊறுகாய் எல்லாம் கொடுப்பாங்க. ஐயா வந்து அது அந்த டேஸ்ட்டை பார்த்து அழகு சமைச்ச மாதிரி இருக்காத்தா அப்படிம்பாங்க. அதே மாதிரி எழுதணும், நான் சமைக்கும் போது அத்தா கவிதை எழுதணும், நீங்க வரீங்களான்னு சமைச்சிட்டு வருவாங்கிறே அப்படிம்பாங்க. அப்புறம் சரி அப்படின்னு ஐயா போயிடுவாங்க. அப்போ இல்லை நீ போய் எழுது நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. அதனால தமிழ்ல வந்து பிழை இல்லாம எழுத கத்துக்கிட்டது நான் ஐயாட்ட தான். ஒற்றெழுத்தை விட்டுருவேன், நான் எல்லாம் எழுதும் போதெல்லாம் ஒற்றெழுத்தை விட்டுருவேன். ஆத்தா ஒற்றெழுத்தை விடக்கூடாது, இப்படித்தான் எழுதணும் தமிழ் அப்படின்னு அவங்க கிட்ட தமிழ் கத்துக்கிட்டது. அதான் சொல்லுவாங்க கம்மன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க வீட்டுல இருந்து எனக்குமே நல்ல தமிழ் படிக்கவும் பேசவும் எல்லாமே நான் கத்துக்கிட்டேன். ஸோ அவங்களுக்கு மருமகளா பேத்தி, நான் மருமகன்னு சொல்ல விரும்பல, அவங்க பேத்தியா இருக்கிறதுல வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நன்றி. ஓகே. வணக்கம். அலமேலு முத்துக்குமார், அரசு ஐயாவுக்கு 2வது மருமகள் நான். எங்கள் மாமியார் பேரில் தான் அழகு சிக்கன் அண்ட் ஸ்நாக்ஸ் நாங்கள் நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். இவங்க எல்லாரும் மாதிரி கவிதை அந்த இதெல்லாம் எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு தெரியாது. அவங்க வந்து அருமையாக சமைப்பாங்க. அவங்க பேரில் வந்து நம்ம நடத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு சொன்னாங்க. எங்கள் மாமியார் தான் இந்த பணமே கொடுத்து இந்த அழகு சிக்கன் அண்ட் ஸ்நாக்ஸுங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கு இது பண்ணாங்க. அந்த இதில் வந்து கவரில் வந்து எங்கள் மாமனாரோடைய படமும் போட்டிருக்கோம், அழகு சிக்கன் அண்ட் ஸ்நாக்ஸுங்கிறது. இங்கே ஸ்நாக்ஸ் நிறைய கடைகள் இருக்குது. செட்டிநாடு பகுதியில் ஸ்நாக்ஸுங்கிறது அதிகமான கடைகளே இருக்குது. அங்கே வந்து வாங்க வரவங்க வந்து கேட்பாங்க, என்ன இது ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கா, இது கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு கேட்பாங்க. கேட்டுட்டு ஐயாவோட படத்தை பார்ப்பாங்க. இவங்க படம் இருக்கே, இவங்க யாருன்னு அவங்க மகன் வீடு தான் இங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட்டு பேரமே பேசவே கூடாது. அப்போ தான் எங்கள் மாமனாருடைய ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. ரேட்டுங்கிறது பேரம் பேசவே மாட்டாங்க. அவங்க படத்தை பார்த்தாங்கன்னா என்ன ரேட்டோ அதை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோ மதிப்பு அவ்வளோ மரியாதை அவங்க பேரில் வச்சுருந்தாங்க. நிறைய மாணவர்கள் அது மாதிரி அவங்ககிட்ட ஒர்க் பண்ணவங்க அவங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க. முகம் தெரியாதவங்க வெவ்வேறு ஆளுங்கள்லாம் படித்தவங்கெல்லாம் வருவாங்க. வரும்போது சொல்லுவாங்க, இவங்க இது பண்ணுறாங்களா அப்படின்னு அவங்களுடைய தமிழை பற்றியும் அவங்களுடைய பாடல்கள் பற்றியும் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து எனக்கு ரொம்ப நன்றி ஆச்சு.